மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சரோஜினி நாயுடு அம்மையார் தொடர்பான முக்கியமான செய்திகளும் இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அதை நம்ம பார்க்கலாம். சரியா? சரோஜினி நாயுடு அம்மையார் பிப்ரவரி 13ஆம் தேதி 1879 அன்று தெலுங்கானா மாநிலம், தற்போதைய தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்தவர் சரோஜினி நாயுடு அம்மையார். சரியா? சுதந்திர போராட்ட வீரர். அதே மாதிரி 1925ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைவராக பொறுப்பேற்றாங்க. இதன் மூலம் ஐஎன்சிக்கு தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் அப்படிங்கிற சாதனை படைத்தவர். அதே மாதிரி இந்த உத்தரப்பிரதேச மாகாணம் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ராவின்ஸ், அந்த இடத்துல ஆளுநராக பதவியேற்ற முதல் பெண் அப்படிங்கிற மாதிரி சாதனை படைத்தவர் சரோஜினி நாயுடு அம்மையார். இவருடைய சிறப்பு பெயர்கள் இந்தியாவின் கவி கோயில், அதே மாதிரி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நபர், அதே மாதிரி பாரத் கோகிலா என்று அழைக்கப்படும் நபர். இது எல்லாமே யார் தான்? நம்முடைய சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள் தான். சரியா? சரோஜினி நாயுடு அம்மையார் பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி 1949 அன்று உயிரிழந்திருப்பாங்க. சரிங்களா? இவருடைய பிறந்த நாளான அந்த பிப்ரவரி 13ஆம் தேதியை மத்திய அரசானது தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த தேசிய பெண்கள் தினம் மார்ச் 13ஆம் தேதியில் முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் 2014. சரிங்களா? இப்போ முக்கியமான செய்தி பார்த்துருக்கிறோம். இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம்? சரோஜினி நாயுடு அம்மையாரின் பிறந்த நாளில் பிப்ரவரி 13ஆம் தேதி. அதே சமயத்தில் மறந்துடாதீங்க, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி: இந்தியாவில் மற்றும் சர்வதேச அளவில் பெண்கள் தினங்கள் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரோஜினி நாயுடு அம்மையார் எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைவராக பொறுப்பேற்றிருந்தாங்க? ஓகேவா? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.